அன்பர்களுக்கு காலை வணக்கம். சஷ்டி கவசத்தில் இன்று அடுத்த 8 வரிகளை பற்றி அதனுடைய விளக்கமும் பற்றி பார்க்கலாம். இடும்பனை அளித்த இனியவேல் முருகா, தனியா சரணே சங்கரன் புதல்வா, கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா, பழனி பதிவால் பாலகுமாரா, ஆவினன் குடிவாள் அழகிய வேலா, செந்தின் மாமலை உறும் செங்கல்வராயா, சமரா புரிவாள் சண்முகத்து அரசை, காரால் குழலால் கடைமகள் என்றாய். இந்த பாடலில் இடும்பனை அழித்த இனியவேல் முருகனே, தனியா சங்கரனே, சங்கரனின் புதல்வனாய் இருக்கின்றவனே, கதிர்காமத்தில் உறையும் கதிர்வேல் முருகா, பழனிப்பதியில் வாழும் பாலகுமாரா, ஆவினன் குடியில் வாழும் அழகிய வேலா, செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா, சமரா புரிவாள் சண்முகத்து அரசே, காரால் குழலால் கடைமகள் என்றாய் அப்படின்னு பாடுறார். அடுத்தது, என்னாயிருக்க யானுனை பாட எனை துறந்திருக்கும் எந்தை முருகனை, பாடினேன் ஆடினேன் பரவசமாக, ஆடினேன் ஆவினன் பூரியை, நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி, உண்பதன் பிறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன இருக்க என்னுடைய நாவு இருக்க நான் உன்னை பாட, என்னை துறந்திருக்கும் எந்தை முருகனை, என்னுடவே இருக்கும் என் உள்ளத்திலேயே கொடுகொண்டிருக்கும் என் அப்பனை, என்னுடைய கந்தனை கடம்பனை முருகனை வேலவனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக பாடுறாராம். பாடி ஆடி தன்னுடைய நிலை மறந்து முற்றிலும் அவன் வசமாக இருக்கின்றாராம். நேசமுடன் ஒரு நெற்றியில் அணிய திருநீரை அவனை நினைத்து கொண்டு நெற்றியிலே திருநீரை அணிந்து, உடன் பாச வினைகள் பற்றது நீங்கி, குடும்ப பாசம் பற்று ஆசை காமம் எல்லாம் நீங்கி, எல்லாவற்றையும் விடுத்து எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே உருகி உன்னுடைய பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் உன்னுடைய திருப்பாதத்தில் அடைக்கலம் பெற வேண்டும், என்னை காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். அடுத்தது, நேசமுடன் மெத்தமெத்தாக வேலாயுதனார் சிற்றுப்பட்டு அடியன் சிறப்புடன் வாழ்க வாழ்க. இப்போ வாழ்க வாழ்கன்னு சொல்கிறார். மெத்தமெத்தாக வேலாயுதனால் சித்தி பெற்று அடியன் சிறப்புடன் வாழ்க. வேலாயுதனுடைய கந்த பெருமானுடைய சித்திகள் அனைத்தும் நானும் பெற்று வாழ்வதற்கு நீ அருள் புரிய வேண்டும். வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க, வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன், வாழ்க வாழ்க வாரண துவசம், வாழ்க வாழ்க என் வறுமையில் நீங்க, என்னுடைய வறுமைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வாழ்த்துகின்றார். எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்தால், நான் என்னென்ன பிழைகள் செய்திருந்தாலும், தெரிஞ்சு செய்த பிழை, தெரியாமல் செய்த பிழை, அறிந்து செய்தாமல் செய்த பிழை, அறியாமல் செய்த பிழை என்று எல்லா பிழைகளையும் பொறுத்து என்னை ஆட்கொண்டு, எனக்கு நீ குருடிவாக இருந்து என்னை ஆட்கொண்டு அருள் புரிய வேண்டும். குறமகனுடைய கணவனாய் இருப்பவனே, என்னுடைய வேண்டுகோளை எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகிறார். பிள்ளையென்று அன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீது உன் மனமகிழ்ந்து அருளே, என்னை உன் பிள்ளையாக நினைத்து என்னை உன் மைந்தன் என்று நீ எனக்கு ஏற்று மனமகிழ்ந்து அருளி, உள்ளம் மகிழ்ந்து அருளி, தஞ்சமென்று அடியார் தழைத்திட அருள்சை. உன்னை தஞ்சமென்று வருபவர்களை, அடியார்களை அவர்கள் தழைத்துவங்க, அவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய செய்ய நீ அருள் புரிய வேண்டும். கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை, இந்த கந்த சஷ்டி கவசம் விரும்பிய, இந்த பாடலை விரும்பி எழுதிய பாலன் தேவராய பகர்ந்ததை தேவராய சுவாமிகள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அவர் அப்படியே அவரே கூறுகிறார். நான் சொல்லியதை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவாகி அப்படின்னு சொல்கிறார்.
நான் சொல்கிற இந்த எழுதின பாட்டை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நல்லா குளித்து முடித்து சுத்தபத்தமாக இருந்து மன ஈடுபாடோடு பக்தி ஈடுபாடோட உள்ளத்தில் முருகனை இருத்தி இந்த பாடலை பாடி வர வேண்டும் என்று வேண்டுகிறார். நன்றி, வணக்கம்.